நம்ம புசி ஆனந்த் கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. என்னுடைய மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பழங்கால தமிழர்கள் வணக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு காலை வணக்கம், மாலை வணக்கம் இதுதான் புழக்கத்தில் வச்சிருந்தாங்க. ஆனா 2026 தேர்தலில் தாவேகா கட்சியிலிருந்து விஜய் முதல்வராகிறாரு. அப்போ துணை முதல்வராக புசி ஆனந்தனார் அப்படின்ற ஒரு தமிழ் புலவர் மானை வழக்கணம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துறாரு. அது ரொம்ப ஸ்டைலா இருக்கவும் தமிழர்கள் எல்லோரும் அதையே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி சில நூதன மாற்றங்களை தமிழ் மொழியில அறிமுகப்படுத்தின பெருமை நம்ம புசி ஆனந்தனாரை சேரும். மாற்றுத்திறனாளிக்கும் மாற்றுத்திறனாளி இல்ல, திறனாளி, திறன். மாவட்ட தலைவர் சலைவர் அப்படின்ற ஒரு வார்த்தை தலைவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் குறிப்பிடுது. இது போக 80,000 அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. புசி ஆனந்தனார் இந்த மாதிரி பல நூதன மாற்றங்களை தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கார். 2026 மே மாதம் தலைமை